வணக்கம் நண்பர்களே. கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா. நண்பர்களே, இப்போது இந்த காணொளிக்கு நான் வைத்திருக்கும் பெயர் பைரவ சித்தரும் ஏஐ தொழில்நுட்பமும் என்பதாகும். தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த கட்ட புரட்சி என்று இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை சொல்கிறார்கள். அதனுடைய தமிழாக்கம் செயற்கை நுண்ணறிவு திறன். இது சமூகத்தில், நாட்டில் அதிகமான வளர்ச்சியையும் மிக மோசமான பாதிப்பையும் தரும் என்று விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன தரும், என்னென்ன இதில் பலன் என்று நாம் பார்த்தோமேயானால், கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுச்சு, டிரைவர் இல்லாமலே காரை ஓட்ட முடியுமா அப்படின்னு பரிசோதித்து பார்த்து வெற்றி அடைந்திருக்கிறது. இது முழுமையான வெற்றியை அடையும் பட்சத்தில் டிரைவர்களே தேவைப்படாது. கார் ஓட்டுவதற்கு, பஸ் ஓட்டுவதற்கு டிரைவர்களே தேவைப்படாது. இது வெளிநாட்டில் மிக சுலபமாக நடைமுறைக்கு வந்துவிடக்கூடும் என்றாலும் கூட அதனுடைய தாக்கங்கள் அப்படியே மெல்ல மெல்ல நம்மளுடைய நாட்டிலும் பரவும் போது அதிகமான வேலை வாய்ப்புகள் இழக்க நேரிடும். உதாரணத்துக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், 10 வருடத்துக்கு பிறகு அல்லது 10 வருடத்துக்குள், இனி வரும் காலத்தில் 10 வருடத்துக்குள் 50 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை இழப்பார்கள் என்று சொல்கிறது. இந்த தொழில்நுட்பத்தால், செயற்கை நுண்ணறிவு திறன் என்கின்ற இந்த தொழில்நுட்பத்தால், சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா. ஒரு அழகான குரல் வளம் மிக்க ஒரு பெண் நிகழ்ச்சியை தொகுத்து கொடுப்பார்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளினி அவங்க, ஆர்ஜே ரேடியோவிலலாம். அந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை செயற்கையாக, ஒரு அழகான பெண்ணை உருவாக்கி ஒரு நிகழ்ச்சியையே அந்த பெண் வடிவமைத்து நிகழ்ச்சி தொகுத்து கொடுத்திருக்கிறார். அது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. செய்தியை வாசித்திருக்கிறார். இப்போ போட வேண்டியதாக, மரியாதையாக சொல்ல வேண்டியதாக பாருங்கள். இந்த தொழில்நுட்பத்தை நம்ம மரியாதையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. வாசித்திருக்கிறார். ஆனால் நாம் உருவாக்கின தொழில்நுட்ப அறிவில் உருவான அந்த பெண் பிம்பம், தொகுப்பாளினி செய்தியை வாசித்து இருக்கிறார், நிகழ்ச்சியை தொகுத்திருக்கிறார். அதுக்கு பின்புலமாக எழுத்தாளரும் ஊடகவியலாளரும் திரைக்கலைஞருமான செல்வகுமார் என்பவர் அதற்கு பின்னணியில் இருந்திருக்கிறார். சமீபத்தில் கூட செல்வகுமார் அவர்கள், நான் அவரை ரொம்ப மதிப்புக்குரிய அண்ணன், நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் இலக்கியவாதிகளுக்காக தனியாகவே ஒரு செயற்கை நுண்ணறிவு திறனை பயிற்றுவிக்கிற முகாம் ஒன்று நடத்தியிருக்கார் சமீபத்தில். என்னடா நான் கேட்டேன், அண்ணா இலக்கியவாதிக்கு எதுக்குன்னா இந்த ஏஐ எல்லாம்? என்ன சூரிய அப்படி சொல்லிட்டேன், அது எவ்வளோ பயன்பாடு இருக்குதுன்னு உனக்கு தெரியலையா? பிற்காலத்தில் இதுதான் ஆட்சியை பிடிக்கும். ஆட்சியை மீன் எல்லாருடைய வேலை, அலுவலகம், குடும்பம் எல்லாவற்றிலும் ஒரு ஏஐ பிம்பம் இருக்குன்ற நிலைமை உருவாக்கும். இதனால் ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு இலக்கியவாதிக்கு என்னன்னா இதில் யூஸ் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். சூர்யா, நீங்கள் ஒரு உதவியாளர் மாதிரி, இது நீங்கள் ஒரு உதவியாளரை உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக, செயற்கை நுண்ணறிவு திறன் மூலமாக. நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, ஒரு மலை மேலே ஏறி, ஒரு பெரிய ஒரு மலை மேலே ஏறி அந்த மலையினுடைய உச்சியை பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி நீங்கள் ரிட்டர்ன் வரீங்க. இப்படி போகும்போது அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், ரெக்கார்ட் பண்ணி அந்த காட்சியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். 110வது படிக்கட்டில், அப்பா மூச்சு வாங்குது எனக்கு, 110வது படிக்கட்டில் இப்போ நான் ஏறி இருக்கேன், ஐயோ எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்களேன், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆலமரம், விழுதுகளை பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே போய் எல்லாத்தையும் வாய் விட்டு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து ஏஐ உதவியாளருக்கு நீங்கள் ஒரு உத்தரவு போட்டால், நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன்ல, இந்த ட்ராவலுக்கு மேலே ஏறி போயிட்டு வந்தேன் 2 மணி நேரம் ட்ராவல் சொல்லிக்கிட்டே வந்தேன், அதை எனக்கு கட்டுரையாக மாற்றி கொடு, ஒரு பத்திரிகையில் பயண கட்டுரை கேட்குறாங்க என்று சொன்னால் போதும். அதுவே ஏஐ தொழில்நுட்பமே, செயற்கை நுண்ணறிவு திறனே அதை கட்டுரையாக மாற்றி, பேரா பிரித்து கட்டுரையாக மாற்றி எந்த பத்திரிகைக்கு அனுப்புறதுன்னு கேட்கும். அந்த மாதிரியான விஷயம் வந்துடும். 110வது படிக்கட்டில் நான் நின்று கொண்டிருந்த போது மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது, எண்ணற்ற விழுதுகள் இருந்தது, சற்று மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. நான் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த ஆலமரத்தை மேலும் கீழையும் பார்த்தேன். அது ரைட்டிங்கில் கொடுத்துரும்.
நீங்கள் சொல்லிட்டு வந்த எல்லா விஷயத்தையும் அது ரைட்டிங்லேயே கொடுத்துரும் சூர்யா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போ அண்ணா இனிமேல் வருங்காலத்தில் வந்து இந்த கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, நாவல் எழுதுகிறவங்க வாய்ப்பு கொஞ்சம் குறைச்சது தான். அதையும் செயற்கை நுண்ணறிவு திறன் மூலமாக நாம் ஒரு உதவியாளரை உருவாக்கி கொண்டால் அவளே பார்த்து கொள்வார் என்று இருக்கிறது. ஆக இப்போ கற்பனை செஞ்சு பாருங்கள், டிரைவர்லேருந்து உதவியாளர்லேருந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய செய்தி தொகுப்பாளினி, செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளினி எல்லாமே காலியாகிட்டு வருது பாருங்க, வேலை வாய்ப்பெல்லாம். இப்படியான தொழில்நுட்பம் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது. சமீபத்தில் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஒரு பிரபலமான அரசியல்வாதியை செயற்கை நுண்ணறிவு திறன் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண் கெட்ட வார்த்தையில் அந்த அரசியல்வாதியை திட்டுறாப்புல. நீங்கள் வந்து அது யார் திட்டுறாங்கன்னு நீங்கள் அவங்க மேலே கேஸ், இப்போ புதுசாக சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது யார் அது வெளியிட்டாங்களோ, அந்த வீடியோ வெளியிட்டவங்க மேலே தான் நீங்கள் வழக்கு போட முடியுமே தவிர, அது எங்கேருந்து போட்டாங்க, எங்கேருந்து அது ஒளிபரப்பினாங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த சொன்ன வாசிக்கிற ஆள் மீது நீங்கள் போட முடியாது. ஏன்னா அந்த ஆள் வந்து நாம் உருவாக்கிய ஒரு பெண்மணி, அந்த நாம் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கிய அந்த பெண்மணி தான் அந்த அரசியல்வாதியை திட்டுறான். இப்படியெல்லாம் இனி வரும் காலங்களில் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசைனா, நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவன். எனக்கு வந்து பைரவ சித்தர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய உண்மையான பெயர் பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகள். அவருடைய ஜீவசமாதி திருவத்தூரில் இருக்குது. திருவத்தூர் வடிவுடையம்மன் கோவிலில் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் சந்து போகும், ஒரு சின்ன சந்து போகும், மார்க்கெட் இருக்கும், அந்த சந்து போகும். யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அந்த சந்து வழியாகவே நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டினத்தாரனுடைய ஜீவசமாதி தெரியும். இந்த ரோடுக்கும் பட்டினத்தார் ஜீவசமாதிக்கும் நடுவில் ராமலிங்க மடம்னு ஒன்று இருக்குது. ராமலிங்க அடிகளாரனுடைய ராமலிங்கத்தினுடைய சீடராகத்தான் இவர் இருந்திருக்கிறார். அவருடைய ஜீவசமாதி அந்த ராமலிங்க மடத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவில் கட்டுமான பணிகள்லாம் மதிப்புக்குரிய நல்லி குப்புசாமி அவர்கள் ஏற்பாடு செய்து அதை ஜீவசமாதி கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான என்னுடைய குலசாமி. ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க. கடவுள் இல்லைன்னு நாத்திகம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், இயக்குனர்கள் 3-4 பேரை நாங்கள் பார்த்தோம். கோவில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஜீவசமாதியை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் படம் எடுத்து வெற்றிகரமாக 100 நாள் படம் ஓட்டி நல்ல பணக்காரனாக. இதுக்கு எதுக்கு சொல்லணும்னா, அந்த நம்பிக்கை உங்கள் மீது ஏற்றுறதுக்கு சொல்ல, அந்த கோணத்தில் நீங்கள் பார்க்க வேணாம். கடவுள் மறுப்பாளராக இருப்பவர் கூட மறைமுகமாக ஜீவசமாதியை, இம்மாதிரி சித்தர்களுடைய சமாதியை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை பெறுவதற்காக வருகிறார்கள். அந்த கோணத்தில் தான் சொன்னேன். இதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சாமி பைரவ சித்தர். பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகள். அவருடைய ஓவியம் ஒன்று யாரோ ஒருவர் வரைந்த ஓவியம் என் கையில் இருந்தது. அதை செல்வகுமார் அண்ணங்கிட்ட கொடுத்து, அண்ணா இது பைரவ சித்தர் உட்கார்ந்துருக்காரு, எனக்கு இது ஓவியமாக என் வீட்டில் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரைட்டு. எனக்கு இந்த முகபாவனை மட்டும், கண்ணை அவர் திறந்து மூடி திரும்பி இப்படி பார்த்து சிரித்து நம்மளை பார்க்குற ஒரு உயிர் ஓட்டத்தை இந்த தலையில், அவருடைய பிம்பத்தில் இருக்கக்கூடிய தலையில் மட்டும் உருவாக்கி தர முடியுமா? பார்த்தா எனக்கு விருப்பமான ஒரு குலதெய்வம், குலசாமி, ஒரு சித்தர் கண்ணை திறந்து பார்த்து இப்படி திரும்புறது இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கல. எங்களை மாதிரி பக்தி வழியில் போகிறவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே. அது முடிஞ்சால் செஞ்சு கொடுங்க, நான் அது பண்ணி கொடுத்துடலாம் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த பைரவ சித்தர்னுடைய ஓவியத்திலிருந்து அவர் தலைப்பகுதியை மட்டும் கண் அசைக்கிற, திரும்பி பார்க்கிற பாவனைகளை செயற்கை நுண்ணறிவு திறன் மூலம் உருவாக்கி தந்தார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1/2 நிமிஷம் தான், அதுக்குள்ளே தான் இந்த காணொளி இருக்கும். ஆனால் அந்த காணொளி வந்து முக்கியத்துவமானதாக இருக்காதான் தெரியல. அதை ஒட்டி இந்த செயற்கை நுண்ணறிவு திறன் குறித்தான ஒரு சின்ன தகவலையும், அது எப்படி வேலைவாய்ப்புகளை எல்லாம் பாதிக்கும், இனி வரும் காலங்களில் அதனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் சொல்வதற்கு ஒரு சாக்காகத்தான் இதை நான் பயன்படுத்தி கொண்டேன். நண்பர்களே, பேசி முடிச்சிட்டேன். பைரவ சித்தரனுடைய
செயற்கை நுண்ணறிவு திறன் மூலம் உருவாக்கப்பட்ட பைரவ சித்தர் கண்ணசைத்து திரும்பி உங்களை பார்க்கிற காட்சியை பாருங்களேன். ஒரு சின்ன காணொளி தான் இது. மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திப்பதற்கு முன்பாக இதை உருவாக்கி தந்த அன்புக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. இன்னொரு காணொளி மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.